டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் பிரசன்ட் பண்ண போறாரு. ஏன்னா he truly deserves it. ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, பயங்கரமான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு பின்னாடி இந்த படத்தை நம்பி அவர் கொடுத்திருக்காரு. அதனால இது வந்து உண்மையாவே ஒரு டோக்கன் ஆஃப் பெரிய லவ், abundant love and appreciation. Thank you so much Vishnu Vishal sir and press and media நண்பர்கள். BMW 3 series வந்து லெஃப்ட் சைடு இங்க தான் வந்து காத்திருக்கு. சோ இது முடிச்சிட்டு நம்மளும் போய் எல்லாரும் சேர்ந்து கார் பார்க்க போறோம். விஷ்ணு விஷால் சார், இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தி வின். பொதுவா வேல்ஸ் ஃபிலிம் படம் தயாரிக்குதுன்னா நான் அந்த பூஜைக்கு போவேன். ஃபர்ஸ்ட் டே பூஜையை முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு போவேன். அவ்வளோதான். நிறைய படங்களுக்கு வேல்ஸ் ஃபிலிமில் வந்திருக்கு. ஒரு சில படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகே, கிஃப்ட் இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா இது சக்ஸஸ் வந்து உங்களாலையும் வந்திருக்கு. அதனால் எல்லாருக்குமே சின்ன கிஃப்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் யார் வந்து சமைப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு இப்போது சமைக்க வச்சு உங்கள் எல்லாருக்குமே ஒரு அறுசுவை விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் உழைச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்வால்வோட பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் த எடிட்டர், கேமராமேன், மியூசிக், எல்லாருமே டான்சர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே. ஆக்டிங்கில் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. யோகி பாபு சார் ஏதோ ஒரு ஷூட்டில் இருக்கார், அதனால் அவரோட முடியல. ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஊரில் இல்லை. அவங்க இந்த படத்தில் ஒரு காதம்பரியாக வந்து ஒரு படத்தில் கலக்கினாங்க. இதில் ராஜராஜேஸ்வரியாக வந்து கலக்கிட்டாங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதில். மற்றபடி படத்தில் பண்ண எல்லா நடிகர்களும் அந்தந்த கேரக்டரை அப்படியே வாழ்ந்தாங்க. பர்டிகுலராக சாரா பாப்பா ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பேசும்போது கூட அவ்வளோ ஆச்சரியமாக எல்லாருமே பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபஸ்ட் பார்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, செகண்ட் பார்ட்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இன்டர்வியூ எனக்கு காமிச்சாங்க, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் 2 மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு டாக்டர் ஒரு ஹீரோயினாக வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டைரக்டர் பேசும்போது வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. வேல்ஸில் சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வேல்ஸில் டைரக்டர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து டாக்டர்னு கூப்பிடுங்கன்னாங்க. இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை எல்லாரையுமே டாக்டர்னு கூப்பிடலான்னு ஜிஓ வந்திருக்கு சார். அதனால் தாராளமாக எல்லாரும் செல்லாவை வந்து டாக்டர்னு கூப்பிடலாம். ஏன்னா நானும் நிறைய காலேஜஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால சொன்னேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசண்டாக ஒரு ஹீரோ நிறைய ஹிட் கொடுத்துருக்காருன்னா அது விஷ்ணு விஷால் மட்டும்தான். நீங்கள் படம் ஒரு ரீசன்ட் டைமில் நிறைய ஹிட்டு கொடுத்த ஒரே ஹீரோ வந்து விஷ்ணு விஷால். ஆனால் விஷ்ணு விஷால் பற்றி நிறைய பேர் என்னென்னமோலாம் பேசுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க. இவரும் வந்து அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் போயிட்டுருப்பார். ஆனால் நான் பார்த்ததில், நானும் வந்து 25 படம் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ 10 படம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் 3 படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு காப்பி அவர் இது பண்ணி கொடுத்தாரு. ஒரே ஒரு பூஜையிலேருந்து இன்னைக்கு சக்ஸஸ் மீட் வரைக்கும் நான் இந்த படத்துக்காக எதுவுமே பண்ணலை. எல்லாமே பூஜையிலேருந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டராக போய், அதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறமா ப்ரமோட் பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லாமே வந்து விஷ்ணு விஷால் பண்ணாப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ
என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ரொம்ப ஹாயாக ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா எல்லா கஷ்டத்தையுமே ஹீரோவே எடுத்துக்கிறாப்புல. அதனால் தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு. நம்மளுடைய இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ என்னுடைய மகள் குஷ்மிதா கணேஷ் வந்து இப்போ ப்ரொடக்ஷனை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பெரிய பொண்ணு பிரீதா இதே இடத்துல தான் வெட்டிங்குடைய எல்லாரையும் நான் மீட் பண்ண லாஸ்ட் இயரு. ஸோ அவங்க வந்து எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து ப்ரொடக்ஷன், தீம் பார்க், தியேட்டர்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் படம் இந்த படம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வர படங்கள் எல்லாமே சக்ஸஸாக வரணும், சக்ஸஸ் மீட் நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்களும் ஆசைப்படுங்க அப்படின்றது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வேல்ஸ் ஃபிலிமில் நிறைய படங்கள் அடுத்து எவ்ரி மந்த் ஒரு படம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இனிமேல் வர படங்கள்லாம் ரொம்ப நல்ல படங்களாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவுனால தான் இன்னைக்கு கட்டா குஸ்தி இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. நான் கூட இவ்வளோ பெரிய வெற்றியை எதிர்பார்க்கல உண்மையிலேயே விஷ்ணு. பட் படம் பார்த்த உடனே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் அப்போவே செல்லா கிட்ட சொன்னேன், செல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்போல்லாம் மியூசிக் இல்லை, எடிட்டிங் இல்லை, டப்பிங் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ரஃப்பாக பார்த்து நான் அவ்வளோ சிரித்தேன். அதை செல்லா கிட்ட சொன்னேன். இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதுலேயும் நான் ஆடியோ லான்ச்லேயே கூட சொன்னேன், இந்த படத்தில் நடித்த கேரக்டர் மோனிகா, அந்த மீனு மிஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு என்ன தெரியல. அது வந்து இன்னைக்கு தேட்டராக போனாக்கா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு இப்போ தான் விஷ்ணு விஷால் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய தம்பி கருணாஸ் வந்து ரொம்ப அல்ட்டாமல் அழகாக ரொம்ப அசால்ட்டாக இந்த படத்தில் நடித்து பேர் வாங்கிட்டாப்புல. ரொம்ப காளி வெங்கட்டாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், யோகி பாபா எல்லாருமே, கருணாகரன் வர முடியல, அவரு எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே த பெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால தான் படமும் த பெஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே செல்லா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு பாக்கியராஜ் படம் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு. இன்னைக்கு நம்மக்கிட்ட பாக்கியராஜ் சார் இல்லை, ஆனால் இன்னொரு பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செல்லா, நீங்கள் இதே மாதிரி படம் உங்களுடைய இதை வந்து ரூட்டை வந்து மாற்றாதீங்க. ஒரு குடும்பம் படம்லாம் இப்போ வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி குடும்ப படமாக ஃபேமிலி ஆடியன்ஸாக குழந்தைங்களோடு பார்க்க போகிற மாதிரி படங்களை எடுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில். ஸோ இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும், விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் மெயினாக இருந்த சரவந்தி எல்லாம் ரொம்ப படத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸு. எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷாலுடைய ஃபாதர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.